ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலைப்பூச்சிகள், அது மட்டும் இல்லாமல் பூக்களில் வரக்கூடிய பூச்சிகள், பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா பூச்சிகள் வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதுளம்பழம் இந்த மாதிரி செடிகள்லாம் வரக்கூடிய பூச்சிகளை எப்படி தடுக்கிறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு ஜோதி பிரியா ராஜ் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இலைப்பூச்சிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூக்கள்லேயுமே பூச்சிகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மருந்துமே. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மருந்து எல்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரக்கடையில் தான் வாங்கினேன். இது 2 டானிக்குமே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க செடிக்குள்ளது. இதை பார்த்தீங்கன்னா 5 ml தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுலேயே மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம உரக்கடையில் கேட்கும்போதே நம்மளுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 12 லிட்டர் அளவுக்கு தண்ணியுமே எடுத்திருக்கோம். இந்த தண்ணியில் தான் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ 5 ml ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். இதை நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு 2 மூடி ஊற்றினா போதும். இப்போ தண்ணியில் ஊற்றுறோம். பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிரும். இதை நம்ம நல்லா ஒரு குச்சி வச்சு கிண்டி விட ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்ம இதை ஊற்றும் போது அடியில் அந்த திட்டாக வர ஆரம்பிச்சிரும். சுத்தமாக நம்ம கழுவி எடுத்துகிட்டு அந்த குச்சியை வச்சு நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம இன்னொரு டானிக்கையுமே எடுத்திருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பால் மாதிரி தான் இருக்கும். அப்படியே எப்படி கம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதுவுமே அதே அளவுக்கு 2 மூடி நம்ம எடுத்து இப்போ ஊற்றிக்கிறோம். அதுவுமே தண்ணியில் ஊற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுவுமே நல்லா திக்காக ஒயிட் கலரில் மாறிடும். அதையுமே நம்ம ஊற்றிட்டு என்ன பண்ணோன்னா, குச்சியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த அடியில் திட்டாக வராது. நல்லா நாங்களுமே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பொடி நான் இப்போ எடுத்திருக்கேன். இந்த மேக்ஸிமா பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு இலைப்பூச்சிகளை சரி பண்ணும். இப்போ 2 பாக்கெட் இருந்தது. நம்ம ஒரு பாக்கெட் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். அதையுமே கொட்ட ஆரம்பிச்சிட்டோம். கொட்டிட்டு அதையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அதுலேயுமே கட்டிகள் தங்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம எடுத்துருக்கு பார்த்திங்கன்னா கார்பன்டாசிம். இதில் ஃபுல்லாக போடக்கூடாது. நம்ம அரை பாக்கெட் தான் இதில் போடணும். இது எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்திங்கன்னா, செடியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறோம். நல்லா க்ரோத் ஆகிறதுக்குமே ஒரு நல்ல யூஸாக இருக்கும். பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பழன்னு வச்சுக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும். இதையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிங்க் கலரில் பொடி கொடுத்துருந்தாங்க. இதோட நேம் நம்மளுக்கு சரியாக தெரியலை. இதுலேயுமே கொஞ்சமாக அரை பாக்கெட் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண விட்டணும். ஏன்னா நம்ம எல்லாமே போட்டிருக்க பொடிகள் எல்லாமே அடியில் திட்டாக கிடக்கும். நல்லா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கும். நாங்களுமே இந்த உரக்கடையில் மருந்து வாங்கும்போது எத்தனை செடிகள் இருக்குது, எத்தனை மாதுளஞ்செடி, கொய்யா செடி எத்தனை வச்சுருக்கு அப்படின்னு கேட்டு தான் நம்மளுக்கு இந்த மருந்துமே கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டுமே கொடுப்பாங்க. இப்போ நாங்களுமே ஸ்ப்ரே பண்ணி செடிகளில் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தூரில் அடிக்கக்கூடாது. அந்த இலைகளில் மட்டும்தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு செடிகளுக்கு நம்ம தண்ணி விடவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்க அந்த இது மருந்து அப்படியே இலைகளில் ஒட்டிக்கிறோம் வெள்ளையாக. அதனால தான் நம்ம இப்போ தண்ணி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உரம் எல்லாமே போயிடும். பூச்சிகள் சாகாது. அதனால தான் நம்மளுக்கு 3 நாளைக்கு தண்ணி விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். பார்த்தாலே தெரியுது. அந்த மாதிரி பால் மாதிரி வெள்ளையாக அந்த இலைகள்லாம் நம்மளுக்கு இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே நம்மளுக்கு உரைய ஆரம்பிச்சிரும். பூச்சிகள்லாம் வந்துச்சுன்னா அதில் செத்துரும். இதில் பார்த்திங்கன்னா கருப்பாக பூச்சிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மாதுளம்பழ செடியில் பார்த்திங்கன்னா அதிகமாகவே எனக்கு
எனக்கு பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அந்த உரமே வாங்கினேன். போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய மாதுளம்பழம் வந்து பறித்தோம். ஆனால் எல்லாமே பூச்சிகள் வந்து இருந்தனால நம்ம வந்து எல்லாமே வீணாகிருச்சு. அதனால தான் இந்த டைம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். மாஞ்செடியிலையுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பூச்சிகள் வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. விழுந்ததுக்கப்புறம் வந்து செடிகளுமே இப்படி கருக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடியில் வந்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும். வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பூக்கள் வந்து சின்னதுலேயே வந்து ஒரு மாதிரி லைட் பிங்க் மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து மொட்டுமே நிறைய வைக்காமல் போயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து தளவுகள் வரும். பூச்சிகள் வந்து விழ ஆரம்பிக்காது. நிறைய பூக்களுமே நம்மளுக்கு வந்து பூக்க ஆரம்பிக்கும். நாங்கள் கொய்யா செடி அதே மாதிரி ரோஸ் செடிகளுக்கெலாம் இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ வந்து கொய்யா செடிகளுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு செடியாக தான் நாங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பித்தோம். நம்ம ஒரு 4 மணிக்கு ஸ்ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முடிக்கிறதுக்கே ஒரு 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த செடியெல்லாம் பாருங்கள், அப்படி சுருள் பூச்சி வந்து நம்மளுக்கு வந்து கருப்பு கருப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வந்தாலே பார்த்திங்கன்னா செடிகள்லாம் கருக ஆரம்பிச்சிரும். நம்ம உரக்கடையில் போய் இந்த உரம் அப்படி வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நம்மளுக்கு வந்து சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு கண்டிப்பாக தண்ணி விடக்கூடாது. 3 நாள் சென்று உரம் கொடுப்பாங்க. அந்த உரம் போட்டு தான் நம்மளுக்கு வந்து செடிகளுக்குமே தண்ணி விடணும். நம்ம ஒன் டைம் இப்போ ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த கொஞ்சம் இருக்கும் அந்த மருந்து எல்லாமே. ஒரு 3 வாரம் சென்று கண்டிப்பாக மறுபடியுமே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதே மாதிரி 3 நாளைக்கு மறுபடியும் தண்ணி விடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம அவங்க கொடுக்குற உரத்தை வந்து மறுபடியுமே போடணும். அப்படி போட்டோம் அப்படின்னா செடிகள் வந்து நல்லாவே நம்மளுக்கு க்ரோத் ஆகும். பூச்சிகள் வந்து வராது அப்படின்னு வந்து நம்மளுக்கு உரக்கடையில் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்மளுமே இப்போ வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செடிகள் வந்து எப்படி க்ரோத் ஆகுது, செடிகளில் வேறு எதுவும் பூச்சிகள் வருதா அப்படின்றத நம்மளுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.